எனக்கு திருமணமாகி சில ஆண்டுகள் கழித்து எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு டாக்டர்ஸ் சொன்னாங்க. அப்போ டாக்டர்கிட்ட போகும்போது சிஎம்சியில தான் நாங்கள் டாக்டர்கிட்ட போயிருந்தோம். அப்போ உங்களுக்கு பெரிய 2 ஹோல் இருக்கு ஹார்ட்ல, அதனால ஹார்ட் வந்து பல்ஜா இருக்கு, வீங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க. அதனால நாங்க என்ன செய்யறதுன்னு தெரியாதபடி அப்ப எங்க தகப்பனாரும் உயிரோட இருந்தாரு. தகப்பனாரும் என்னுடைய கணவரும் டாக்டர்கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டாங்க, எப்படியாவது எவ்வளவு காசு செலவானாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி அவங்களுக்கு எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா டாக்டர் சொன்னாங்க அது வந்து முடியாது, ஏன்னா இவங்களுக்கு ஆப்ரேஷன் தியேட்டர்ல டேபிள்ல ஆப்ரேஷன் பண்ணும் போதே அவங்க ஓபன் பண்ணும் போதே இறந்துருவாங்க அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாதபடியே ரொம்ப நாங்க அழுதுட்டு வந்துட்டோம் வெளியில. அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்ட்டு பண்ணிட்டு இருக்கும் போது அப்ப நாங்க எங்க ரிலேட்டிவ் ஒருத்தர் ரயில்வே ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றாரு, நாங்க அப்பதான் கேள்விப்பட்டோம். அதுக்கப்புறம் அவர்கிட்ட நாங்க இந்த சிஎம்சில மெடிக்கல் ஃபைல் எல்லாம் வாங்கிட்டு போய் அங்க போய் கொடுத்தோம். அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தோன்னா அதற்கு முன்னாடி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு செல்றதுக்கு முன்னாடி நாங்க ஜீசஸ் கால்ஸ்ல எடுத்துட்டு போய் அந்த ஃபைலை வச்சு ப்ரேயர் பண்ணோம். அப்ப அவங்க செயின் ப்ரேயர்ல வந்து சொன்னாங்க சக்சஸ் ஆகும், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன்படி நாங்களும் போய் அங்க ரயில்வே ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போனோம். அங்க பை காட் கிரேஸ் அங்க ஒரு நார்த் இந்தியான்ல இருந்து ஒரு டாக்டர் வந்திருந்தாரு. அப்பதான் புதுசா அவரு எங்களுக்கு 60% ஹோப் கொடுத்தாரு, ஆப்ரேஷன் நான் பண்ணி சேலஞ்சா பண்றேன் அப்படின்ற மாதிரி ஆண்டவர் கிருபையில சேலஞ்ச் பண்ணி செய்யறேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்தாரு. அப்ப அந்த மாதிரி இருக்கும் நிலைமையில அந்த ஒரு கேப்ல நாங்க எனக்கு வந்து ஆண்டவருடைய கிருபையில இந்த 2 ஹோல் இருந்த போதிலும் எனக்கு வந்து ஆண்டவர் ஒரு மகனை ஆண் மகனை கொடுத்தாரு. அது பெரிய, அதை விட பெரிய மிராக்கிள் இது. ஏன்னா ஹோல் இருக்கும் போது யாருக்கும் குழந்தை பாக்கியம் இருக்காதுன்ற மாதிரி சொல்லப்பட்டது. ஆனாலும் ஆண்டவர் எனக்கு கிருபையாய் அந்த மகனை கொடுத்தாரு. அதற்கு அப்புறம் அவன் 8 months பேபியா இருக்கும் போது எனக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணப்பட்டது ரயில்வே ஹாஸ்பிட்டல்ல. அப்ப நான் ரொம்ப பயந்துட்டு தான் இருந்தேன். ஆனாலும் எல்லா ஆண்டவருடைய கிருபையினால எங்களுடைய சகோதரிகள், என்னுடைய பேரண்ட்ஸ், என்னுடைய கணவர் எல்லாருடைய ஜபம், உறவினர்களோட ஜபம் எல்லாம் ஃபாஸ்டிங் இருந்து ஜபம் பண்ணாங்க. அப்ப ஆண்டவருடைய கிருபை, முக்கியமா ஆண்டவருடைய கிருபையினால எனக்கு அந்த ஆப்ரேஷன் சக்சஸ் ஆச்சு. இப்ப அந்த ஆப்ரேஷன் முடிந்து எனக்கு 30 years கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஆண்டவருடைய சுத்த கிருபை, நான் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் ஆண்டவருடைய சுத்த கிருபை. என்னுடைய பரிசுத்தமோ என்னுடைய நற்காரியங்களோ எதுவுமே இல்லை, விசுவாசமோ எதுவுமே இல்லை. ஆனாலும் ஆண்டவருடைய சுத்த கிருபையினாலதான் நான் இந்த நாள் வரையும் ஜீவனோட நான் இந்த நாள் வரையும் இருக்கிறேன், உயிரோட இருக்கிறேன். ஆண்டவருடைய சுத்த கிருபை. அதுவும் இல்லாம நான் என்னுடைய வீட்டு வேலைகளை, சமையல் வேலை போன்ற எல்லா வீட்டு வேலைகளையும் கூட ஆண்டவர் செய்ய பலனை கொடுத்திருக்காரு. எல்லாவற்றிலும் நான் நல்லபடியா செய்யத்தக்கதாக, நார்மலா இருக்கத்தக்கதாக, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறது அளவுல ஆண்டவர் என்னை இந்த நாள் வரை வைத்திருக்கிறாரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய மகனும் ஆண்டவர் அவனுக்கு நல்ல முறையில ஆண்டவர் அவனுக்கும் உதவி செய்து அவனையும் ஒரு நல்ல ஒரு போஸ்ட்ல இருக்க உதவி செய்திருக்காரு. அவனையும் ஆசீர்வதித்திருக்காரு. என்ன இந்த மாதிரி நல்ல முறையில வழியை நடத்திட்டு வந்துட்டு இருந்தாரு. என்னுடைய லைஃப் நல்ல ஸ்மூத்தா போயிட்டு இருந்தது. அப்ப மறுபடியும் எனக்கு கொஞ்சம் ப்ரெஷர் இதானதுனால நான் ட்ரீட்மெண்ட், சித்தா ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். அது எனக்கு அது ஒரு ராங் ட்ரீட்மெண்ட் ஆயிடுச்சு. அதனால எனக்கு பிளட் வாமிட்டு, ரொம்ப ஹெவி ஃபீவர்ஸ் ரொம்ப அதிகமா இருந்தது. அதனால ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தேன். உடனே விழுப்புரத்துல ஒரு பெரிய கார்டியாலஜிஸ்டா அவர்கிட்ட நாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். அப்ப
ட்ரீட்மெண்ட் எடுத்தப்ப டாக்டர் எங்க கூட என்னுடைய கணவரும் எங்க பாஸ்டர் அம்மா வந்திருந்தாங்க, என்னுடைய அக்கா வந்திருந்தாங்க. அவங்க எல்லாம் போய் நாங்க ஏன்னா ரொம்ப அதிகமான பாதிப்பு இருந்ததுனால அவங்க எல்லாம் கூட வந்திருந்தாங்க. அப்ப டாக்டர்ஸ் வந்து அவங்க 3 பேர்கிட்டையும் கூப்பிட்டு தனியா கூப்பிட்டு அவங்ககிட்ட சொல்லிட்டாரு, இந்த மாதிரி அவங்க 3 ஆர்கன்ஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, 3 உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்க ஒரு 15 டேஸ் தான், 15 நாள் தான் உயிரோட இருப்பாங்க மேக்சிமம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது எனக்கு தெரியாது, என்னை வெளியில அனுப்பிச்சிட்டு அவங்க அந்த மாதிரி டாக்டர்ஸ் அவங்க கிட்ட சொல்லியிருந்தாங்க. அது அப்புறம் தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் நான் வந்து ஆனா வெளியில போய் சொன்னோன்னு எனக்கு கொஞ்சம் கண்டிஷன் கொஞ்சம் சீரியஸா இருக்கு அப்படின்றத நான் கெஸ் பண்ணேன். அதனால அப்புறம் நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் எங்க பாஸ்டர் அம்மா நானும் ஜெபம் பண்ணும்போது அவங்க வந்து மத்தேயு 18வது அதிகாரம் 19வது வசனத்தின்படி நம்ம இருவரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது பிதாவானவர் அதை புதிதாக உருவாக்குவாரு, அதை உருவாக்கி தருவாரு அப்படின்ற வசனத்தை வந்து அவங்க சொல்லி ஜெபம் பண்ணாங்க. அதை நானும் விசுவாசித்தேன். ஆண்டவருடைய கிருபையினால நானும் அதை விசுவாசித்து அந்த புது ஆர்கன்ஸ்க்காக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் ஜெபம் பண்ணோம். அதாவது என்னுடைய 2 ஹார்ட் லங்ஸ் 2 பிளாஸ்டிக் கவர் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்க. 2 வால்வும் டேமேஜ் ஆயிடுச்சு. இவங்க 15 டேஸ் தான் இருப்பாங்க அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஆனா நாங்க இந்த மாதிரி ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். அதுவும் இல்லாம நான் அடிக்கடி சொல்லி ஜெபம் பண்ணுவேன், எனக்கு பிடித்த வசனம் அதிசயங்களை காண பண்ணுவேன் அப்படின்ற அந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லுவேன். அது நான் ஆண்டவரே அதிசயங்களை செய்யுங்க ஏசப்பா எனக்கு அப்படின்னு சொல்லி நான் இந்த சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தேன். அப்பதான் ஆண்டவர் எனக்கு அந்த உறுப்புகளை எல்லாம் ஆர்கன்ஸ் எல்லாம் புதிதாக மாற்றி கொடுத்தாரு. அது கொஞ்சம் நாள் 15 நாளைக்குள்ள கொஞ்சமா எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுறத நான் உணர்ந்தேன். அதுக்கப்புறம் எங்க ஹஸ்பண்ட் சொன்ன எனக்கு ஒரு புது ட்ரெஸ் ஒண்ணு நீங்க போய் தைச்சிட்டு வாங்க, நான் 15 டேஸ் கழிச்சு போகும்போது டாக்டர் டெஸ்ட் போகும்போது அப்ப எனக்கு இந்த புது ட்ரெஸ் போட்டுட்டு போனோம் அப்படின்னு சொல்லி சாரியை தைச்சிட்டு வர சொன்னேன். அவரும் விசுவாசத்தோட அதை போய் தைச்சிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் 15 டேஸ் கழிச்சு நான் வந்து பார்க்கும்போது அந்த டாக்டர்ஸ்ட மறுபடியும் 15 டேஸ்ல ஓரளவு நான் சுமாரா நடந்து நல்லபடியா அங்க போனேன், கடந்து சென்றேன். அங்க கடந்து செல்லும் போது அப்ப டாக்டர்ஸ் வந்து என்ன டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. டெஸ்ட் பண்ணி என்னுடைய பல்ஸ் பார்க்கும்போது அதாவது திரும்ப நான் போகும்போதே அவரு தெரிஞ்சிட்டாரு, இவங்க இறந்துருவாங்கன்னு சொன்னவங்க வராங்க அப்படின்னு சொல்லி அவரு கொஞ்சம் ஷாக் ஆனாரு. அதுக்கப்புறம் என்னுடைய பல்ஸ் பார்த்தாரு. பல்ஸ் பார்த்தோன்னே எல்லாம் நார்மலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அவருடைய சீட்ல இருந்து எழுந்து நின்றுட்டு அப்புறம் எங்களை கேட்டுட்டு இருந்தாரு. ஒண்ணு புரியாதபடி அவரு எங்களை கொஸ்டின் பண்ணாரு, என்ன செஞ்சீங்க, இந்த மாத்திரை எல்லாம் ரெகுலரா எடுத்தீங்களா அப்படி இப்படின்னு அவரு என்ன செஞ்சீங்கன்னு அப்படியே அவர் ஆச்சரியத்தோட அவர் கேட்டாரு. டாக்டர்கள் வியக்கிற வண்ணத்துல ஆண்டவர் எனக்கு கிருபையா என்னுடைய உறுப்புகளையே புதிதாக மாற்றி இருந்தாரு. இது ஆண்டவர் பெரிய அதிசயத்தை என்னுடைய வாழ்க்கையில செய்தாரு. அந்த புதிய உறுப்புகளோட தான் இந்த நாள் வரை இப்ப 12 வருடமாவது ஆண்டவர் அந்த புதிய ஆர்கன்ஸோட நான் நல்ல முறையில இருக்க ஆண்டவர் உதவி செய்யறாரு. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் நான் நினைத்ததற்கும் வேண்டுவதற்கு அதிகமாக செய்கிற தேவன். அந்த உறுப்புகள் எல்லாம் பழுதாகி போய் பிளாஸ்டிக் கவர் மாதிரி ஆயிடுச்சு, இவங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்ன அந்த டாக்டருடைய காரியம் பொய்யா ஆகி பரம வைத்தியராகிய நம்முடைய ஆண்டவர் புதிய உறுப்புகளா மாற்றி அது இந்த நாள் வரையும் நான் ஜீவனோட பலனோட மற்றவர்களுக்கு சாட்சியா ஆண்டவருடைய நாம மகிமைக்காக என்னை எடுத்து ஆண்டவர் பயன்படுத்தி வரார்.